ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இதுமே இங்கிலீஷ் ஈஸி தான். ஸோ முதல்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் நம்ம பார்த்துடலாம். இப்போ உங்க பாஸ் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. The client had requested some changes in the project in the last meeting. இல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் பிடிஏ இதுல வந்து ஒரு இது வருது, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் குரூப்ல வந்து the principal had given the following instructions last month அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் என்னது? இந்த had given, had taken, இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த டென்ஸ்க்கு பேரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும்னா, நம்ம பாஸ்ட் அதாவது கடந்த காலத்துல ரெண்டு ஆக்ஷன்ஸ் நடந்தது, ரைட்டா? ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, ரைட்? சோ ரெண்டு ஆக்ஷன் கடந்த காலத்துல நடந்து ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை வரிசைப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்துற டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது எந்த ஆக்ஷன் முதல்ல நடந்தது, எந்த ஆக்ஷன் அதுக்கு அப்புறம் நடந்தது, அதை நம்ம வரிசைப்படுத்தி அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரை நம்ம சொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற டென்ஸ் தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு 30 day கிளாஸஸோட 12th கிளாஸ்ல இருக்கும். ஸோ தொடர்ந்து கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. ஏற்கனவே உங்க ஃப்ளூயன்சி கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் வாட்சிங் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி. பார்க்கறது மாத்திரம் இல்லாம நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. கூடயே சேர்ந்து ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுங்க, எக்ஸசைஸ ஃபில் பண்ணி அனுப்புங்க. ஸோ வாங்க போர்டுக்கு போலாம். ஸோ the tense that we are going to learn today is past perfect tense. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான டென்ஸ் ஆனாலும் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப சுலபமா உங்களுக்கு நான் இதை சொல்லி கொடுக்குறேன். வாங்க போலாம் போர்டுக்கு. ஓகே, ஸோ நம்ம பார்க்க போற டென்ஸ் நான் சொன்ன மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது எப்போ யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எப்போன்னு பார்த்துக்கலாம், அப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இரண்டு செயல்கள் கடந்த காலத்தில் நடந்தன. ஓகே, ரெண்டுமே கடந்த காலத்துல தான் நடந்தது. அதுல ஒரு செயல் அடுத்த செயல் தொடங்கும் போது முடிந்து விட்டது. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் செகண்ட் ஆக்ஷன் ஸ்டார்ட் முன்னாடி முடிஞ்சிச்சு. ஸோ அப்பதான் நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இதுல முதல் நடந்த செயலுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உபயோகிக்க வேண்டும். சோ இதுல முதல்ல நடந்து முடிஞ்ச ஆக்ஷனுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இரண்டாம் செயலுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உபயோகிக்க வேண்டும். சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் நடந்து முடிஞ்ச டென்ஸ்க்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம், செகண்டா நடந்த ஆக்ஷனுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது அப்படிதான் இந்த டென்ஸ் யூசுவலி வரும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நாங்கள் தியேட்டருக்கு செல்லும் முன் படம் துவங்கி இருந்தது. சோ நாங்க தியேட்டருக்குள் செல்லும் முன் படம் தொடங்கி இருந்தது. சோ ஏற்கனவே நீங்க தியேட்டருக்குள்ள போட்டு முன்னாடியே படம் ஆரம்பிச்சிருச்சு, அதாவது ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் முன்னாடி முடிஞ்சிருச்சு. ஓகே, சோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது the movie had started before we went into the theater. So the had started was the past perfect tense. Okay, wentங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், simple past tense. ஓகே, சோ தொடங்கி இருந்தது. சோ யூசுவலி அந்த இருந்ததுல முடியும். தொடங்கி இருந்தது, சென்று இருந்தேன், வந்து இருந்தேன். சோ அந்த செயல் பிளஸ் இருந்தேன். சோ இப்படிதான் வரும். இதுதான் இப்படிதான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோங்கிறத இப்படிதான் நம்ம செயல் முதல்ல வந்துரும், அதுக்கப்புறம் அந்த இருந்தேங்கிற வார்த்தை வரும். ஓகேங்களா? சோ இது எப்படி யூஸ் பண்றது, இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கறத அடுத்தது நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே, நம்ம எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ எப்படி யூஸ் பண்ணும், இதுல வாக்கியம் எப்படி அமைக்கிறது, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது முடிஞ்சிருக்கும், ரைட்? அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்ப நான் சொன்ன ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும், செகண்ட் ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். முதல் செயலுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இரண்டாவது செயலுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா நான் உங்களுக்கு லிங்க் எழுதி இது அட்டாச் பண்ணி அனுப்புறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க. இப்போ முதல்ல நம்ம இந்த ஆக்ஷன் வேர்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்பவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கணும். அதாவது இங்க ஒரு உதாரணம் பார்க்கலாம். டேக்னா எடுக்கிறது, டுக் அது பாஸ்ட் டென்ஸ், எடுத்தேன், ரைட்? எடுத்தா. டேக்கன் இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சோ உங்களோட ஆக்ஷன் வேர்ட் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல. ஃப்ளை பறத்தல்,
ஃப்ளூ பறந்தது, பறந்தான். ஓகே, அந்த மாதிரி வரும். ஃப்ளோன் தான் நம்மளோட V3 verb. இததான் நீங்க யூஸ் பண்ணும். V3 verb இன்னொரு பேரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி give present tense, gave past tense, given. ஓகே, இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். கிவ்னா கொடுக்கிறது, சீனா பாக்குறது, சோ பார்த்தான், அது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சீனு தான் நம்மளோட V3. இதெல்லாம் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றோம். இந்த ஃபார்ம் தான் V3 ஃபார்ம் தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா சப்ஜெக்ட். சோ சப்ஜெக்ட்க்கு இங்க சிங்குலர், ப்ளூரல், ஐ, யூ அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. It can be I, it can be you can be they, it can be we, it can be the children, it can be the student, singular, plural, என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, சப்ஜெக்ட் எதுவா வேணாலும் இருக்கலாம். சப்ஜெக்ட்னா யாரு? செயலை செய்யறவங்க. ஓகே, சோ செயலை செய்யறவங்க யாரா வேணாலும் இருக்கலாம். அது நம்ம சப்ஜெக்ட். ஓகே, அதுக்கு பக்கத்துல ஒரு ஹேட் போட்டுக்கணும் அடுத்தது. அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்டு V3. ஓகே, இது ரொம்ப முக்கியம். சோ அகைன் நான் லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் தெரியலன்னா அதுல போய் படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சோ திருப்பி பார்க்கலாம். சப்ஜெக்ட் பக்கத்துல ஹேட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்டு V3ல வரும். சரியா? இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்ப நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். வாங்க ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க இந்த சென்டென்ஸ். நான் ஆசிரியர் அறைக்கு சென்றேன், ஆனால் அவர் ஏற்கனவே வீட்டிற்கு சென்று இருந்தார். அதாவது நான் டீச்சரை பாக்குறதுக்கு ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன், அவங்க ஏற்கனவே வீட்டுக்கு போயிருந்தாங்க. இப்ப பாருங்க, சென்று இருந்தார். சோ ஆக்ஷன் வேர்டு கரெக்ட், செயற்சொல். அதுக்கப்புறம் இருந்தார் சொன்னேன் இல்லையா, அந்த சென்று இருந்தார், வந்து இருந்தார், அதெல்லாம் தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சோ இந்த முதல் ஆக்ஷன் என்னது? முதல் ஆக்ஷன் ஏற்கனவே ஆசிரியர் வீட்டுக்கு போனது, ரைட்? இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஆசிரியர் வீட்டுக்கு ஏற்கனவே போனதுதான் ஃபர்ஸ்ட் செயல். அதுக்கு அடுத்த நடந்துதான் நீங்க அவரை பார்க்க போனது, கரெக்டா? இந்த சென்றேன், இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். சோ நான் என்ன சொன்னேன்? இதுதான் செகண்ட் ஆக்ஷன். ஓகே, நீங்க ஆசிரியரை பார்க்க போனது ரெண்டாவது நடந்தது, அவர் ஏற்கனவே வீட்டுக்கு போனது ஃபர்ஸ்ட் நடந்தது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஆக்ஷனுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சோ ஐ வென்ட். சோ இது பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா நீங்க போனது ரெண்டாவதா நடந்தது. I went to the staff room, but the teacher had already gone home. So already na என்னது? ஏற்கனவே. So go, went, gone. So go என்னது? Present tense. Went என்னது? Past tense. Gone என்னது? V3 verb. So நம்ம past perfect tense நீங்க பாத்தீங்கன்னா had already ஏற்கனவே gone. So இது நம்மளோட V3 verb. ஓகே, சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல போட்டுட்டு ரெண்டாவது நடந்த ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இதுல எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி क्वेश्चंस கேட்கறது, எப்படி நெகட்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்றது அதையும் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல கேள்வி எப்படி கேட்கறது, மறுத்து எப்படி சொல்றது அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள். வருண் மணி அடிப்பதற்குள் தனது விடைத்தாளை கொடுத்து இருந்தான். கொடுத்து இருந்தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஏன்னா இது முதல்ல நடந்த ஆக்ஷன். வருண் விடைத்தாளை கொடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல போடணும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், முதல்ல நடந்த செயல். அடுத்தது நடந்த செயல் என்னது? மணி அடிக்கிறது, ரைட்? சோ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். இது ரெண்டாவதா நடந்த செயல். ஓகே, சோ வருண் had already given. Give, gave, given, V3, right? Varun had already given his answer sheet by the time. So by the time nana other pull now. By the time the bell rang. So rang, ring, rang. Simple past tense. So sentence எப்படி வருது? Varun had already given his answer sheet by the time the bell rang. இப்ப கொஸ்டின் எப்படி கேட்கறது? வருண் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டானா? எப்படி கேட்கறது? சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த ஹேட தூக்கி முதல்ல போட்டு. ஓகே, சோ கொஸ்டினை ஹேடோட ஸ்டார்ட் பண்ணுங்க, ரைட்? மத்ததெல்லாம் அதே மாதிரி வந்துடும். Had Varun given the answer sheet by the time the bell rang. சோ பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி வருண் பெல் அடிக்கிறதுக்குள்ள வருண் ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டானா?
ஓகே, இல்ல வரும் கொடுக்கல, அப்புறமா அது பெல் எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறமா தான் கொடுப்பாங்க, லேட்டா தான் ஆன்சர் ஷீட் கொடுத்தா நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா had not given போட்டுருணும். சோ ஆக்ஷன் வேர்டுக்கு முன்னாடி had not, hadக்கும் givenக்கும் நடுவுல ஒரு not போட்டுக்கோங்க, மறுத்து சொல்லுது. No, Varun had not given the answer sheet by the time the bell rang. Okay, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Some passengers had gotten down before the bus stop. அதாவது பஸ் நிக்கிறதுக்கு முன்னாடியே சில பேசஞ்சர்ஸ் இறங்கிட்டாங்க. சோ பஸ் நின்னது ரெண்டாவது ஆக்ஷன், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னது? பேசஞ்சர்ஸ் இறங்கிட்டாங்க. சோ கெட், காட், காட்டன். நம்மளுடைய V3 verb என்னது? gotten, past participle verb. So some passengers gotten down, கீழே இறங்கிட்டாங்க. So some passengers had gotten down before the bus stop. Okay, question எப்படி கேட்கறது? சில passengers கீழே இறங்கிட்டாங்களா பஸ் நிக்கிறதுக்கு முன்னாடி, எப்படி கேட்கறது? ஒண்ணும் பண்ண வேண்டாம், அந்த had தூக்கி முன்னாடி போட்டுட்டு had some passengers gotten down before the bus stop. சில passengers இறங்கிட்டாங்களா பஸ் நிக்கிறதுக்கு முன்னாடி? இல்ல, the passengers had not gotten down. சோ நீங்க ஹேடுக்கும் காட்டனுக்கும் நடுவுல, உங்களோட ஹேடுக்கும் இந்த V3 verb நடுவுல ஒரு நாட். சோ நோ, the passengers had not gotten down before the bus stop. எல்லாரும் பஸ்லயே தான் இருந்தாங்க. ஓகே, அப்படி சொல்றதுக்கு. சோ அடுத்தது நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசைசஸ் தரேன், பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, வாங்க நம்ம ஒரு எக்ஸசைஸ்க்கு போறோம். இது ஒரு டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ். நான் சென்டென்சஸ் எழுதியிருக்கேன். சோ இப்போ நடந்த லெசனை பார்த்துட்டு நீங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க கண்டிப்பா. நான் நண்பன் வீட்டுக்கு சென்றேன். ஓகே, நான் என் நண்பன் வீட்டுக்கு போனேன், ஆனால் அவன் அப்பொழுதுதான் கடைக்கு சென்று இருந்தான். சோ இது செகண்ட் ஆக்ஷன். நீங்க நண்பன் வீட்டுக்கு போனது செகண்ட் ஆக்ஷன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அவர் ஏற்கனவே சென்று இருந்தார். இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், ரைட்? சோ இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். சென்று இருந்தார் வந்திருக்கு பாருங்க. ஓகே, அடுத்தது அவள் நடைமேடைக்கு செல்லும் முன் ரயில் கிளம்பி இருந்தது, ரைட்? சோ நடைமேடைக்கு என்னது இங்கிலீஷ்ல? பிளாட்ஃபார்ம். சோ அவன் பிளாட்ஃபார்முக்கு போறதுக்கு முன்னாடி ரயில் கிளம்பிடுச்சு, ரைட்? சோ அவள் நடைமேடைக்கு போனது செகண்ட் ஆக்ஷன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்து முடிஞ்சிச்சு? ரயில் கிளம்பிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். கிளம்பி இருந்தது. இதான் நீங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். நான் என் சகோதரியை என்னுடன் சாப்பிட அழைத்தேன். அவளை கூப்பிட்டேன், கூட சாப்பிடுவான்னு கூப்பிட்டேன், ரைட்? ஆனா அவ ஏற்கனவே சாப்பிட்டு இருந்தா, ரைட்? சோ நீங்க சாப்பிட, உங்களோட நபரை நீங்க சாப்பிட கூப்பிட்டது என்னது? அழைக்கிறது என்னது? அழைக்கிறது தான் செகண்ட் ஆக்ஷன். ஆனா அதுக்கு முன்னாடியே என்ன நடந்து முடிஞ்சிச்சு? அவன் ஏற்கனவே சாப்பிட்டுட்டா. சோ சாப்பிட்டு இருந்தாள். சோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். சோ இதுக்குதான் நீங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ லெசன் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க பாருங்க, கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி போடுங்க. தேங்க்யூ சோ மச். பை.